ரஜினியோட 2 படம் பணியாற்றினீங்க. எனக்கு ஐ என்ஜாய் தரோலி என்ஜாய் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஹீ வில் மேக் யூ வெரி கம்ஃபர்டபுள் சார். அப்புறம் பீயிங் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஏர் இருக்காது. இப்படி உட்காந்துட்டே இருப்பார். நம்ம இப்படி கிட்ட போனால் சேர் இழுத்து இங்கே இருக்க சேர் இழுத்து உட்காருங்கன்னாரு. அந்த மாதிரி தான் அவரோட பேசிட்டு தென் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னாரு. சார் நீங்கள் படத்தோட நான் தான் சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு போகிறேன், நீங்கள் தான் ஹீ வில் மேக் ஹிம் டவுன். அதுக்கப்புறம் அதுதான் கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ரஜினி சார். நான் பல முறை பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் என்னாச்சுன்னா, படம் பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. உடனே எனக்கு வந்து லேண்ட்லைன்னு ட்ரை பண்ணுறாங்க, நான் எடுக்கல. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது யாரோ நினச்சிட்டு இருந்தேன். 1 முறை 2 முறை 3 முறை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கல. அப்புறம் 8 மணிக்கு என் டிரைவருக்கு கால் பண்ணி, அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி, என்ன சார் ஃபோன் பண்ணி எடுக்கல. அப்புறம் தென் ஐ ஸ்போக் டு சார், சாரி சார் எடுக்கல. இல்லை எனக்கு புரியுது. இல்லை சார் நாளைக்கு லொக்கேஷனில் கூட சொல்லியிருக்கலாமே என்ன. இல்லை சந்தோஷமும் துக்கமும் உடனே சொல்லியிருந்தோம். சூப்பர் கல்லுக்கிட்டீங்க, ஹேட்ஸ் ஆஃப் யூனாரு. ஸோ அதுதான் ரஜினி சார். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ரெட் ஷிப் போட்டதுக்கப்புறம் அவரோட விஸ்வரூபம் விடுபார் பார்த்தீங்களா, சிட்டியோட கேரக்டர், அதெல்லாம் பிகாஸ் யூ லவ் ஹிம், தட்ஸ் த ரீசன். அந்த சீன் அழகாக வந்துச்சு. அந்த லைட்டிங்கை அவர் அந்த மிரரில் பார்க்கும்போது லைட் அப்படியே அவர் வந்து பயங்கரமாக லார்ஜர் தென் லைஃப் மாறுறாருன்றதுக்கு நம்ம லைட்டிங் பண்ணோம். அது வந்து ஒரு காட்ஃபாதர்லேருந்து படத்தில் உள்ள ஒரு லைட்டிங் அது, அதை மிகைப்படுத்தி நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பிகாஸ் உங்களுக்கு அந்த டெமி காட் மாதிரி பார்க்குறோம். அந்த ஹீரோவை வந்து அப்படி நம்ம பார்க்குறதுனால ஆடியன்ஸ் இப்படி பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறோம், நம்ம பண்ணுறோம். அதான் விஷயம்.